மூன் வாக் திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல இருக்கோம். நம்மளோட தீபா அக்கா இணைஞ்சிருக்காங்க. கற்பூர அழகி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களோட ஒவ்வொரு படத்துலயுமே ஒவ்வொரு விதமா ஏதாச்சும் வித்தியாசம் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இந்த திரைப்படத்துல எந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நாங்க உங்களை பார்க்கலாம்? முதல்ல வந்து தம்பிமார்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த படம் வந்து டாக்டர் படம் மாதிரி எனக்கு ஒரு நகைச்சுவை கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஓகே. கொஞ்ச நேரம் வந்தாலும் என்னுடைய கதாபாத்திரம் அதில் வந்து நல்லா பேசப்படும். ஒரு நகைச்சுவை நடிகையாகனா ஒரு அடையாளம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த செட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெமரி, ஓகே இந்த செட்டில் இந்த நான் மறக்கவே முடியாதுப்பா இந்த ஒரு விஷயத்தனா என்ன விஷயம் சொல்லுவீங்க? அப்படி ஒன்றுமே இல்லையேம்மா, எனக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஞாபகத்தில் திடீர்னு கேட்டால நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்துருப்பேன் அதை சொல்லுவேன். ஆனால் இங்கே மறக்க முடியாத அனுபவம்னா, நான் வந்து பிகைனூட்ஸ் உடைய அந்த ஓனரை வந்து அந்த படத்தில் தான் பார்த்தேன். நான் வந்து இவ்வளோ நாள் நினச்சது வேறு ஒரு மனிதரை. ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அந்த இயக்குனர் தான் வந்து அந்த ஓனர்னு தெரிஞ்சுது. ரொம்ப தன்மையாக பேசினார், நல்லா அழகாக ஒரு சொல்லி கொடுத்தாரு பாடங்களை. ஓவரால் அடிக்க விட மாட்டார். அது ஒன்று ஓவரால் அடித்தது ஏட்டாக்கா கொஞ்சம் குறைச்சிக்கலாக்கா. அதுக்கப்புறம் நான் காமெடி கேரக்டர்னோடனே சில நேரம் அது எக்ஸ்ட்ரா பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்பான. இப்போ உள்ளவங்களாம் கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அப்படி இந்த படத்தோட கதையை ஃபர்ஸ்ட் கேட்டிருப்பீங்களா? அப்போ வந்துட்டு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் பிரபுதேவா சார் ஏம்மா, நான் வந்து எந்த படத்துலயே கதையே கேட்க மாட்டேன். உடனே நீங்கள் தப்பாக எழுதிடாங்க. கதையெல்லாம் நம்ம கேட்டு நடிக்கிற அளவுக்கு இல்லை, பெரிய ஆளாகல. அது வந்து அந்த படத்தை எடுக்கிறவங்க இந்த படம் வெற்றி படமாக மாறும், இதில் இவங்கவுங்க நடித்தா நல்லாயிருக்கும்னு நம்மளை கூப்பிடுறாங்க. எனக்கு என்ன வந்து அம்மா கேரக்டர் வரும், அக்கா கேரக்டர் வரும், இன்னும் பாட்டி கேரக்டர் கூட வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதாபாத்திரங்கள் வரும்பொழுது அது எத்தனை நாள் வேணும் அப்படின்னு நாங்கள் கேட்போம். அவங்க நம்மளுக்கு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னா நம்ம போய் நடிக்கிறோம். ஆனால் இது நடிக்கும் போதே பிரபுதேவா சார் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் என்னைய கூப்பிட்டுட்டு இந்த ஒரு இது சில விஷயங்கள் வந்து இப்படி நடிக்கணும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னாங்க. அதெல்லாம் நான் நடிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நடித்தேன். மற்றபடி பிகைனூட்ஸில் உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நிறைய எனக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஃபேமிலியில் ஒரு அங்கமாக இருக்கு. ஆமாம், ஒரு டான்ஸு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ வந்து இந்த நிறைய பேருக்கு ஹோம் டூரில் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி வேலைகள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எடுக்கிற படத்துலேயும் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நான் ரொம்ப பெருமையாகவும் மதிப்புக்குரியதாகவும் நினைக்கிறேன். நீங்கள் இந்த படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் நீங்கள் எதா இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்கீங்க இது வரைக்கும். ஸோ இன்னும் நிறைய என்னன்னா இது வந்து இயக்குனர்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் கிடையாது. சிலர் வந்து இந்த அக்கா வந்து அழுகிறதுக்கு மட்டும்தான் பயன்படுவாங்க அப்படின்னு யோசிப்பாங்க. சிலர் வந்து இந்த அக்கா நகைச்சுவை பண்ணுறதுக்கும் பயன்படுவாங்க. இயக்குனர்கள் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்கன்னா நம்ம கம்மி பண்ணிக்கணும். இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக கிராமத்தில் நான் ஒரு அக்காவை பார்த்தேன், இந்த அக்கா இப்படி தான் நடிப்பாவை அப்படின்னா நம்ம அதுக்கேற்றாப்புல நடிக்க போகிறோம். அது வந்து வேலை வாங்குறதும் அவங்க எழுதுகிற அந்த வசனத்துலேயே தான் நம்ம சொல்கிறது இருக்குது. அதனால் நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. ஒரு கதாபாத்திரம் நிற்குதுன்னா அது டைரக்டரோட எழுத்து வடிவத்தில் தான் இருக்குது. நச்சுன்னு அழகாக பதில் சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றியா.